சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்து நீங்கள் நம்புனீங்கன்னா கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நிறைய பேருக்கு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம். மார்க்கெட் இன்னைக்கு 2வது நாளாக ஏறி இருக்கு. 207 புள்ளிகள் அதிகரித்து 22,544 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 609 புள்ளிகள் அதிகரித்து 74,340 நிறைவடைஞ்சிருக்கு. மார்க்கெட் பழைய நிலைமைக்கு திரும்பி வந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட டீட்டெயிலா பேசிடலாம் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சிபி. மார்க்கெட்டு இப்ப 2வது நாளா ஏறி இருக்கு. இப்ப ரெக்கவரி ஆயிடுச்சு நம்ம நினைச்சுக்கலாமா சார்? நிச்சயமா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெக்கவரி இருக்குங்கிறத நான் நேத்தே முன்னாள் பேசுறப்ப சொன்னோம். பட் நேத்து அது நடந்தது. ஒரு கன்சாலிடேஷனா பார்க்கும் பொழுது பிராடர் மார்க்கெட் தொடர்ந்து இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது மிக்சட் சிக்னல் கொடுத்துக்கிட்டு இருக்கு, கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்குன்னு பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்னைக்கும் நீட்சியை இன்னைக்கு பார்க்க முடிகிறது. சந்தை இன்னைக்கும் ஏற்றத்துல தான். ஓரளவு அந்த 21,850 21,900 அளவுல நல்ல பாட்டம் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தால் கூட அடுத்து 23,500 ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ். 23,400 இருந்து 23,500 அதுக்கு இன்னும் லாங் ஜேர்னி. இன்னும் நிப்டிங்கிறது இன்னொரு 700-800 புள்ளிகளுக்கு மேல அதிகரிக்கணும். அதை தாண்டி அது பிரேக் அவுட் ஆனாதான் அடுத்த புல்லிஷ் ஆர்பிட்டுக்கு போகுதுன்னு எடுத்துக்கலாம். அது போகாத வரைக்கும் இந்த 21,900 இருந்து 22,800 அல்லது 23,100 அப்படிங்கிற லெவலில் ஒரு 1,200 புள்ளிகளுக்குள்ள ஒரு ட்ரேடிங் ரேஞ்சில தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெக்கவரிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. டெட் கேட் பவுன்ஸ் நேத்து நினைச்சோம். அந்த மாதிரி நான் இருக்க வாய்ப்பு இருக்க ஒரு பக்கம் இருக்குன்னு நினைச்சது, அது இல்ல. ஒரு புல் பேக் ரேலி இன்னும் ஒரு நாட்கள் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா பிராடர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா அட்வான்சஸ் 2,200 பங்குகள் விலை அதிகரிச்சிருக்கு. 700 பங்குகள் மட்டும்தான் விலை இறக்கம். 3-1 அப்படின்னு இருக்கு மும்பை பங்குச்சந்தையில. தேசிய பங்குச்சந்தையில 3000 தேசிய பங்குச்சந்தையில மும்பை பங்குச்சந்தையில 3,200க்கும் மேற்பட்ட பங்குகள் விலை ஏற்றம். பங்குகள் மட்டும் தான் டிக்ளைன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 4 மடங்கு அல்லது 5 மடங்குன்னு சொல்லலாம். அட்வான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறத பார்க்க முடிகிறது. சென்செக்ஸ்லயும் 4-5 பங்குகள் மட்டும்தான் விலை இறக்க பங்குகள். நிப்டியில கூட அதே மாதிரி விலை இறக்க பங்குகளுடைய எண்ணிக்கை மிக குறைவு. இன்னைக்கு 12 பங்குகள் தான். 38 பங்குகள் விலை ஏற்றத்தில் முடிவடைந்திருக்கிறது. எல்லா செக்டாருமே அடுத்த இண்டிகேட்டர் ஆல் செக்டார்ஸ் ஆர் அப் எக்ஸப்ட் ரியாலிட்டி. வீட்டுமனை துறை அந்த குறியீடு மட்டும் ஒரு சின்ன இறக்கம். அது கூட பெரிய இறக்கம்னு சொல்ல முடியாது. 0.17% இறக்கத்துல மற்ற எல்லாமே இன்னைக்கு ஏற்றத்துல முடிவடைந்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஐ திங்க் we are டெம்பரரியா இப்போதைக்கு ஒரு ரொம்ப நெகட்டிவ் மைண்ட் செட்ல இருந்து வெளியே வந்துட்டோம். ஒரு ரொம்ப பேரிஷ் ட்ரெண்ட்ல இருந்து வெளியே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பட் அட் த சேம் டைம் இது ஒரு புல்லிஷ் ட்ரெண்டா அதுக்கான அறிகுறிகள் இன்னும் வரல. இது ஒரு டீப் கரெக்ஷன்ல ஒரு ரெக்கவரி. இந்த ரெக்கவரி எவ்வளவு நாள் தொடரும், அதற்கு மேல் என்ன நடக்கும்ங்கிறதெல்லாம் வேறு சில புள்ளி விவரங்கள் அடுத்து வர இருக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, நுகர்வோர் விலை குறியீடு, சரி விலை குறியீடு, அந்த மாதிரியான தொழில் உற்பத்தி குறியீடு, இந்த மாதிரி புள்ளி விவரங்கள். அது போக மிக முக்கியமாக மார்ச் 15ஆம் தேதி முடிந்த பிறகு அட்வான்ஸ் டாக்ஸ் ஃபிகர்ஸ். இந்த 4 புள்ளி விவரங்கள் ரொம்ப முக்கியமான புள்ளி விவரங்கள் அடுத்து நாம் கவனிக்க வேண்டியது. சார், இப்ப புல் மார்க்கெட் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது எப்ப சார், என்ன பாயிண்ட்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம் சார்? இல்ல, இது புல் மார்க்கெட்னு நம்ம சொல்லவே முடியாது. புல் மார்க்கெட் ஓரளவுக்கு முடிவுக்கு பேர் மார்க்கெட்ல 23,500 வரைக்கும் புல் மார்க்கெட் கரெக்ஷன் நான் எடுத்துக்கிட்டேன். அதுல இருந்து 21,800 வந்த பொழுது பேர் மார்க்கெட்டை தான் நான் பார்த்தேன். அந்த பேர் மார்க்கெட்ல ஒரு ரெக்கவரியா தான் இதை பாக்குறேன். இது திரும்ப புல் மார்க்கெட்டை மாறணும்னா முதல் கட்டம் 23,500 ஒரு தடை, அது ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு அடுத்து 24,500 400 அந்த 500 அப்படி அந்த லெவல் கிட்ட வரும். அதை தாண்டும் பொழுதுதான் மீண்டும் பழைய லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள். பட் அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறுவனங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மார்ச் மாதம் எப்படி இருக்குங்கிறத நம்ம கவனிக்கணும். அது ஒரு கன்சிஸ்டன்டா ஸ்டெடியா இருந்ததுன்னா கூட பங்குச்சந்தை ஏறாது. பெட்டரா இருக்கும், சப்ஸ்டான்சியலி பெட்டரா இருக்கும். ஆனா அதற்கான அறிகுறிகள் இருக்கதா எனக்கு எதுவும் தெரியல. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா கிறிசில் ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கிறிசிலோட ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டாரிஃப் வார் அமெரிக்கா இனிஷியேட் பண்ணிருக்கிறதுல குளோபல் சப்ளை செயின் இது பெரிய அளவுல டிஸ்டர்ப் பண்ணும். அதுலயும் குறிப்பாக இந்தியாவுடைய ஏற்றுமதியை மிகப்பெரிய அளவுல பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல இன்னும் குறிப்பா சொல்லணும்னா 3 துறைகளை குறிப்பிட்டு சொல்றாங்க. ஆட்டோ காம்பனன்ட், பார்மசூட்டிக்கல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ். இந்த 3 துறைகளுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வலுவான ஒரு தகவல் தொழில்நுட்பம் தவிர்த்து பார்க்கும் பொழுது அதற்கு அடுத்ததுன்னு பார்த்தா இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடிய துறைகள். இந்த 3 துறைகளுமே பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு டாரிஃப் வார்னால அப்படின்னு சொல்றாங்க.
கிறிசல் சொல்றதை நம்ம விளையாட்டா எடுத்துக்க முடியாது. ஏன்னா கிறிசல் வந்து அந்த வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட இந்தியாவை பத்தி எப்போதும் சுமாரா தரக்குறைவாக சொல்றதுங்கிறது ஒரு வழக்கத்தை வச்சிருக்காங்க. அவங்க என்னைக்குமே நல்லா சொன்னது கிடையாது இந்தியாவை. பட் அந்த மாதிரி கிடையாது. கிறிசலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அனுபவம் மிக்க ஒரு அமைப்பு. அவங்க சொல்றாங்கன்னா அந்த அதை நம்ம கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கணும். ஸோ இந்த ஒரு ஒரு ரிஸ்க் நமக்கு இந்த சந்தை மீது தொங்கிக் கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ரெண்டாவது அவங்க ரூபாயை பத்தியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு இறுதிக்குள்ள அது 88 ரூபாய் தொடும், தாண்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு வழியா ரொம்ப நாட்கள், ஆனால் ஒன்றும் நாட் ஃபார் ஆஃப். ஸோ இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது தேர் இஸ் ஸ்டில் ரிஸ்க். ஸோ புல் மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னு நம்ம இப்ப எடுத்துக்க முடியாது. அதை பத்தி நினைக்கக்கூடிய லெவல்ல கூட நான் இருக்கதான் நினைக்கல. நிச்சயமா இது பேர் மார்க்கெட் கரெக்ஷன்ல ஒரு ரெக்கவரி. அந்த ரெக்கவரி எவ்வளவு நாள் தொடரும், அதற்கு பிறகு பக்கவாட்டு நகர்தலை நோக்கி செல்லும், அப்புறம் அப்படிங்கறதெல்லாம் இன்னும் சில மாதங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அன்லஸ் அதர்வைஸ் ஏதோ பெரிய பாலிசி மெஷர்ஸோ இல்ல டேட்டா பாயிண்ட்ஸ் ஏதாவது பெரிய லெவல்ல சப்ஸ்டான்ஷியலா இம்ப்ரூவ் ஆனாலுடைய நம்ம புல் மார்க்கெட்டை பத்தி நினைக்கக்கூடிய லெவல்ல இல்லை. நான் அதனாலதான் நேற்று கூட சொன்னேன், இதுல ஏமாந்து அல்லது அவசரப்பட்டு யாரும் போய் உடனடியாக விழுந்தடிச்சு வாங்கிடாதீங்க, நம்ம பாட்டமை விட்டுட்டோமோன்னு. பாட்டமை விட்டுட்டா கூட தப்பு இல்லை, ஆனால் தவறாக நம்ம வந்து முதலீடு செய்யக்கூடாது. தொடர்ந்து கன்சிஸ்டன்டா எஸ்ஐபி முறையில முதலீடு செய்யற அதுதான் சரியா இருக்குமே தவிர ஒட்டுமொத்தமாக எல்லா பணத்தையும் கையில் இருக்கக்கூடிய மொத்த ரிசோர்ஸையும் இப்பவே முதலீடு செய்யறதுங்கிறது சரியா இருக்கு. சார் இந்த யூஎஸ் டாரிஃபை பத்தி சொன்னீங்க சார், இதனால என்னென்ன செக்டார் சார் பெரிய லெவல்ல பாதிக்கும்? இல்ல நான் முதல்ல சொல்லிட்டேன் உங்களுக்கு, டெக்ஸ்டைல்ஸ், பார்மசூட்டிக்கல்ஸ், ஆட்டோ காம்பனன்ட்ஸ் இது மூன்றும் மிகப்பெரிய அளவுல பாதிக்கும். இதுல பிரச்சனை என்னன்னா நம்ம ஏற்றுமதியை குறித்து கூட இல்ல. நீங்க கேட்ட கேள்வியில ஒரு லீட் நான் எடுத்துட்டு சொல்றேன். என்னன்னா இந்த யூஎஸ் டாரிஃப் அதிகமாகும் பொழுது சைனா மீது தான் விதிக்கப்படுகிறது. சைனா என்ன பண்ணும்னா அந்த ப்ராடக்ட்ஸ் அமெரிக்கால விற்க முடியாத பட்சத்துல இந்தியா நம்ம அருகாமையில் இருக்கணும், லாஜிஸ்டிக்ஸ் பிரச்சனை கிடையாது, டக்குன்னு நமக்கு தள்ளி விட்டுலாம் ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்ம இங்க டம்ப் பண்ணும் பொழுது இந்தியாவில் இதே ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள், நான் நாட் ஈவன் டாக்கிங் அபவுட் டெக்ஸ்டைல், பார்மசூட்டிக்கல், ஆட்டோ காம்பனன்ட், இதை தாண்டி மேலும் பல எலக்ட்ரானிக்ஸ் உள்ளிட்ட பல துறைகள்ல அவங்க வந்து இங்க டம்ப் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து பயங்கர பிரஷர் ஆயிடும். அவங்களோடு கம்பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடியது வெகு சில துறை, பெரும்பாலான துறைகள் நம்மளால கம்பீட் பண்ண முடியாது. அவங்களுடைய லார்ஜ் ஸ்கேல் சீப் லேபர் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது. ஸோ அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு அந்த டாரிஃப் பிரச்சனை வரும் பொழுது, ப்ரொடெக்ஷனிஸ்ட் பாலிசி வரும் பொழுது, சைனா அங்கு ஏற்றுமதி செய்வது எக்ஸ்பென்சிவ் ஆகும் பொழுது எங்க அடுத்து கொடுக்கலான்னு பார்ப்பாங்க, இந்தியா உள்ளிட்ட கிழக்காசிய நாடுகள். அப்படிங்கும் பொழுது இங்க அதை டம்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த த்ரெட் ஒரு பெரிய த்ரெட்டா லோக்கல் பிசினஸுக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில்துறைகளுக்கு அந்த த்ரெட் மிகப்பெரிய த்ரெட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த கிறிஸ்டல் ரிப்போர்ட்ல இருந்து நான் புரிந்து கொள்வது. சிறப்புங்க சார். இந்தியால ரெப்போ ரேட் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே சார், அந்த செய்தி உண்மையா? அதான் ஒண்ணு, அது முக்கியமா வந்து இன்ஃபிளேஷன் ரேட்டை பொறுத்து இருக்கு, அந்த டேட்டா வரணும். இதற்கிடையில வந்து இதே கிறிஸ்டல் ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆண்டுக்கான ஒரு அவுட்லுக் 2025க்குன்னு அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க சொல்றது ரிசர்வ் வங்கி இன்னும் கூட ஒரு 50 to 75 பேசிஸ் பாயிண்ட்ஸ், அதாவது 0.5% 3/4% வரைக்கும் வட்டி விகிதத்தை குறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு நடப்பு ஆண்டிலேயே அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அதன் மூலமாக என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா வட்டி விகிதம் குறையும் பொழுது கடன் வாங்குவது, அதனுடைய காஸ்ட் குறையும் பொழுது கன்சம்ஷன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நுகர்வு அப்படிங்கிற அதிகரிக்கும் பொழுது பிசினஸுக்கு அது பாசிட்டிவா இருக்கும், பாரோயிங் காஸ்ட் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு காலத்தின் கட்டாயமா மாறும் நான் நினைக்கிறேன். அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கிறத நான் பாக்குறேன். இன்னைக்கு கமாடிட்டி மார்க்கெட் எப்படிங்க சார் இருக்கு? கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து கோல்டுல பெரிய மாற்றங்கள் ஏதுமில்லை. நேற்றைய விலையை ஒட்டி தான் 85,700 ஒட்டி தான் இருக்கு. ஏப்ரல் மாதம் முதல்வடையக்கூடிய ஒப்பந்தம். சில்வரை பொறுத்த வரைக்கும் வந்து அதுவுமே பெரும்பாலும் பக்கவாட்டு நகரத்தில் தான் 97,600 அப்படின்னு இருக்கு. கச்சா எண்ணெய் மட்டும் நேற்று நான் சொன்ன பாட்டம் அவுட் ஆகும்னு சொன்னோம், இந்த மாதிரி அந்த $66 கிட்ட பாட்டம் அவுட் ஆயிடுச்சு. ஒரு சின்ன ரெக்கவரி ஆரம்பிச்சிருக்கு, 66.5 அப்படின்னு வந்திருக்கு சர்வதேச சந்தையில. இங்கும் ஒரு 1% மட்டும் ஏறி இருக்கு. அந்த புல் பேக் ரேலியா தான் நான் இன்னும் பாக்குறேன். அந்த 5,700 கிட்ட வந்தது, இப்ப 5,750 கிட்ட வந்தது, 5,823 இருக்கு. இதை ஒரு புல் பேக் ரேலியா தான் நான் பாக்குறேன். அடுத்த ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது $71-72 கிட்ட இருக்கு. அது வரைக்கும், அதாவது இன்னும் $5 அதிகரித்து அது பிரேக் அவுட் ஆனாதான் அடுத்த புல் ராடிக்கு போகும். அது வரைக்கும் இது சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் இருக்கு, 66 to 71 வரைக்கும். அப்ப இங்கேயும் அதே பாத்தீங்கன்னா நமக்கு அந்த 5,700 6,300 அப்படிங்கிற லெவல்ல இருக்கும். ஆனால் இன்னைக்கு தேதிக்கு கச்சா எண்ணெயோட விலையில ஒரு சின்ன ரெக்கவரி இருக்கு. தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலையில எந்த விதமான மாற்றமும் இல்லை. இன்னைக்கு குறிப்பான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ், யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ். அது வந்து நம்ம நேற்றே சொன்னேன் $110 வரை சென்றது. செப்டம்பர் மாதம் 100 கிட்ட இருந்தது, 5 மாதங்களுக்குள் 110 வரைக்கும் 10% அதிகரிச்சது. அப்ப திரும்ப இறங்கி இப்ப 104க்கு கீழே வந்துருச்சு, 103.90 அப்படின்னு இருக்கு. கிட்டத்தட்ட இன்னொரு $3 இறங்குனுச்சுன்னா செப்டம்பர் மாதம் யூஎஸ் எலெக்ஷன் ஆரம்பிச்ச காலகட்டத்தில் இருந்த லெவலுக்கே டாலர் போயிடும். அவ்வளவு தூரம் வீக்கன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 6% மேல 6% வந்து அமெரிக்க டாலர் வந்து இந்த ஒரு சில நாட்கள்
வீக்கன் ஆயிருக்கு. அதனுடைய பிரதிபலிப்பு முழுமையாக இந்திய ரூபாயில தெரியல. காரணம் இந்திய ரூபாயும் வீக்கன் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால முழுமையாக தெரியல. பட் ஒரு சின்ன ரெக்கவரி இருக்கு. 87.20 அப்படின்னு இருக்கு. 87 ரூபாய் 50 பைசா தாண்டி சென்ற வாரம். இப்ப 87 ரூபாய் 20 பைசான்னு இருக்கு. ஸோ இந்த யூஎஸ் டாலர் வீக்கன் ஆகுறதுங்கிறது இந்த போஸ்ட் டேரிஃப் வார்ல இது ஏறிக்கிட்டே போனது இந்த டேரிஃப் வார் ஆரம்பித்த பிறகு இறங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இன்னொரு விஷயம், நம்ம வட்டி விகிதம் குறைக்கிறோமோ இல்லையோ, யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் அவங்க இன்னைக்கு வந்து 25 பேசிஸ் பாயிண்ட் வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க. அதனால அவங்களுடைய மார்ஜின் லெண்டிங் ரேட்டுங்கிறது 2.9% ஆகும். அவங்களுடைய ரீஃபைனான்ஸ் அல்லது டெபாசிட் ரேட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2.5% அந்த மாதிரி வரும். 2% வட்டி விகிதம். பட் டெபாசிட்ஸுக்கு கடனுக்கு வந்து 2.9% வரும். 25 பேசிஸ் பாயிண்ட் ஐரோப்பியனுடைய மத்திய வங்கி வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்கிறத நம்ம இங்க கவனிக்கணும். ஏன்னா அது டேரிஃப் வாரினுடைய ஒரு எஃபெக்டா சொல்லப்படுகிறது. சிறப்புங்க சார், நீங்க நிறைய தகவல் வந்து கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ சார். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.